வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆக்சுவலா அந்த ஆப்போசிட் சைட்ல எதிரிட்ட சேர்ந்தா என்ன ப்ரோ ஆஃபர் கிடைக்கும்? அதாவது இவ்வளோ முட்டி மோதி நம்ம சேனலுக்குலாம் காப்பிரைட்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. பேசாம அவங்க கூட சேர்ந்தா என்னலாம் கிடைக்கும்? அப்டின்னு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. எதிரி பக்கம் சேர்ந்தா என்னலாம் நடக்கும்? அப்டின்றத பத்தி டீட்டெயிலா பேசலாம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ராணி அவங்க டீம் கூட சேர்ந்துட்டோம் அப்டின்னா, என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நம்ம வந்து ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்திருப்போம். பல விஷயங்கள் நல்ல விஷயம் சொல்ல ட்ரை பண்ணியிருப்போம். முட்டி மோதிருப்போம், உழைச்சிருப்போம், உழைப்பு அதிகமா கொட்டியிருப்போம். எதுக்குமே பலன் இருந்திருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சில கருத்துக்கள நம்ம மாத்தி சொல்லியிருப்போம். அப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, அதுக்கு ஒரு ஒரு வரவேற்பு கிடைக்கும். ஆக்சுவலா அதுக்கு வேல்யூவே இருக்காது. அதுக்கு வரவேற்பு கிடைக்கும். மக்கள முட்டாளாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அது பண்ணும்போது என்ன ஆகும்? நெறைய பேர் நம்மள கவனிக்கிறாங்களே, இதுலருந்து ரெவென்யூ வருது, காசு வருது. எந்த துறையா இருந்தாலும், யூடியூப் மட்டும் சொல்லல. எந்த துறையா இருந்தாலும். சினிமா, பொலிடிக்ஸ் எந்த துறையா இருந்தாலும். ஒரு மெக்கானிக்கா கூட எடுத்துக்கோங்களேன். நம்ம பொய் சொல்லி ஒரு விஷயம் பண்ணோம்னா, நல்லா ரெவென்யூ கிடைக்குது. மக்கள ஏமாத்தக்கூடிய விஷயங்கள் எது பண்ணாலுமே, ஈஸியா ஏர்ன் பண்ற மாரி இருக்கும். இந்த சிஸ்டம் அப்படிதான் கட்டமைச்சிருக்காங்க. ஸோ எஜுகேஷனே அப்படிதான். ஓகே. ஸோ இந்த மாரி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கு என்ன ஆகும்னா, ஓகே நம்ம எதுக்கு இவ்வளோ எஃபெக்ட் போடணும்? இந்த இந்த அக்கா கூட சொன்னாங்கல்ல, அது பேர் என்னது? பலூன் அக்காவோட பேர் என்ன? இந்த அரோரான்றவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓப்பனாவே சொல்றாங்க. கன்டென்ட்லாம் போட தேவையில்ல. என் கமெண்ட் எடுத்து படிச்சாலே அதுவே ஒரு கன்டென்ட்ன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அவங்க என்னன்னா எஃபெக்ட் போடுறதில்ல. கன்டென்ட்க்காக உழைக்கிறது இல்ல. ஜஸ்ட் அவங்க வீடியோ கீழ வர கமெண்ட்ட படிச்சுட்டு, அது பேட் கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நக்கலா, கிண்டலா கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுனோம்னா, அது வியூ போகுது. ஸோ உங்களுக்கு புரியுதா? நான் சொன்ன விஷயம். இப்படி பண்ணும்போது வளர்த்து விடுவானுங்க. ஏன்னா, உன்ன காஜா ஆக்கணும், உன்ன முட்டாளாக்கணும், நீ தற்குறியாவே இருக்கணும் கடைசி ஸ்லேவாவே இரு. அதுக்காக யார் யாரெல்லாம் வேலை செய்றானோ, அவனுங்கலாம் வளர்த்து விடுவோம். இந்த கட்டமைப்பு மொத்தமா இப்படிதான் வேலை பார்த்துட்டு இருக்கு. நீ எந்த லைன்ல வேணா போய்க்க. எஜுகேஷன்ல இருந்துக்க, ஃபி ஃபினான்ஷியல்ல இருந்துக்க, எங்க வேணா இருந்துக்க. யூடியூப் கூட இருந்துக்கோ. எதுக்குள்ள போனாலும் நீ ஃப்ராடுத்தனம் பண்ணேன்னா, உன்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டமே உனக்கு தூக்கி கொண்டு போகும். அப்புறம் நெறைய பேர் மாட்றாங்கல்ல ப்ரோ. அவன் முட்டா பையன். எப்படி செய்றோம், ஏன் செய்றோம்ன்றது தெரியாம மாட்றவன். ஏன்னா, முழுசா இப்படி தப்பு பண்றவன் மட்டுமே ஜெயிக்கிறான்னு தெரிஞ்சுச்சுன்னா, இந்த சமூகமே அழிஞ்சிரும். உங்களுக்கு புரியுதா? அவன் கட்டமைச்சிருக்க சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும். அவன எப்படின்னா, இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். இருந்து நம்ம பக்கம் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? உனக்கு அறிவுலாம் இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கா விஷயம்? இந்த மாரி விஷயம் தெரிஞ்சவன், அவன் பக்கம் போனான்னா அவனுக்கு பிளஸ்ஸு. இந்த தியோசாபிக்கல் சொசைட்டின்னு சொல்றாங்கல்ல, அவைங்க ஃபுல்லா இப்படிதான் இருப்பாய்ங்க. விஷயம் தெரிஞ்சவங்க தான். என்ன ஒண்ணுன்னா, இந்த மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுதான் அந்த ஹெலனா பிளவர்ஸ்கியா அவங்க சொல்றாங்க ஓப்பனாவே. இதெல்லாம் மக்களுக்கு ஓப்பனாவே தெரியாது. தியோசபிக்கல் சொசைட்டி இருக்குல்ல, அங்க இருக்கவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் யாருக்குமே புரிய போறதில்ல. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரிய போறது இல்லையே. ஏன்னா நீங்க காட்டப்பட்ட வரலாறுலாம் வரலாறுன்னு நம்பிட்டு இருக்கீங்க. இவங்க தான் எங்க மன்னர்கள், இவங்க தான் எங்க தலைவர்கள், இவர்கள் தான் எங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள்ட்ட எப்படி அதுக்கு மேல இருக்க விஷயங்கள சொன்னா புரிஞ்சுக்க முடியும்? உங்க மூளையே அந்த அளவுக்கு தானே பழக்கப்பட்டிருக்கு. பன்னெடுங்காலமா. ஸோ புரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதுக்காக தனியா ஒரு நாலேட்ஜான பீப்பிள்ஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த ஃபார்ம் ஆகுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சீக்ரெட்டா மாறுறாங்க. ஏன்னா தனிமையா தானே செயல்படுவாங்க. அவங்க தனியா ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, பேசிப்பாங்க. அவங்க பேசுறது நமக்கு எதுவுமே புரியாது. எவனா ஒருத்தன் பார்ப்பான். என்னடா இவன் இவன் பேசிக்கிறான், என்னமோ கூட்டம் முடிக்கிறான் அப்படின்னு யோசிப்பான். ஆக்சுவலா ஆரம்பத்துல அவங்க ஒரு சரியான ஒரு டீமா தான் வந்திருப்பானுங்க. ஏய் ஆமால்ல உனக்கும் தெரியுமா? உனக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா சேருவானுங்க. சேர்ந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு அறிவு நெறைய இருக்கு. நமக்கு நெறைய விஷயம் புரியுது. இங்க நடக்கிறது எல்லாமே ஃப்ராடுத்தனம் புரியுது. ஆனா இந்த மக்களுக்கு இது சொன்னா புரிஞ்சுக்க மாட்றானே அப்படின்னு சொல்லும்போது, இதுல எவனாச்சும் ஒருத்தன் கிரிமினல் மைண்டோட இருப்பான்ல. ராணியோட இன்ஃப்ளூயன்ஷன் ஆயிருப்பான்ல. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஓகே நம்ம இவங்க டேக் ஓவர் பண்ணலாமே. இவங்களுக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம டேக் ஓவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்மள கட்டுப்படுத்தி ஒரு குரூப்ப ஃபார்ம் பண்றானுங்க. எல்லா துறையிலயும் அவைங்க ஆட்கள் மெயின்ல தலைக்கட்டுல போய் உட்கார்ந்துடுறானுங்க. உட்கார்ந்து உங்கள தலை மேல ஏறி மிதிச்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த டெர்ம்ஸ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்தியால, நாங்கள் தான் தலையில் இருந்து பிறந்தவர்கள். எங்களுக்கு தான் ஞானம் எல்லாம் இருக்கு. கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள எங்களுக்கு மட்டும் தான் இடம் இருக்கு. அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்க தான் கடவுள் பாஷை பேசுறவங்க. ஸோ அவங்கள எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனா இதுக்கு மேல நெறைய ஏகப்பட்ட டிக்கெட் இருக்கு. இவங்கள மட்டும் காயடிக்கப்பட்டிருக்கு. எப்படி ஹிட்லர் யூதர்கள காயடிச்சாரோ, அதுக்கடுத்து காயடிக்க போறது இவங்க தான். அவன் உஷாராயிட்டாய்ங்க ஆல்ரெடி.
ஸோ அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். இந்த சேனல் ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமா பேசுவோம். சாதகங்கள்லாம் பார்த்தோம். நம்மள உயரத்துக்கு கொண்டு போயிருவாங்க. நல்லா பயங்கரமா செட்டில் ஆகலாம். இது வந்து எப்படின்னா, ஒரே நாள் நைட்ல ஒபாமா ஆகுறது அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். உன் சேனல் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகும். 10,000 சம்பாரிப்ப, 50,000 சம்பாரிப்ப, 2,00,00,000 சம்பாரிப்ப. இப்படிதான் போகும். அப்போ உனக்கு எப்படின்னா கணக்கு தெரியும். ஓகே, வியூஸ் எடுத்தா அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நீ நினைப்ப. ஆனா விஷயம் அது கிடையாது. பின்னாடி அல்காரிதம் வேலை பார்த்துட்டு இருக்கு. இதே உழைப்ப தான் இன்னொருத்தையும் போட்டுட்டு இருக்கான். அவன் நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருப்பான். அது போகாது. ஏன்னா அவனுக்கு தேவையில்ல. ஏன்னா நீ அவேர்னஸ் ஆகுற. அது அவனுக்கு தேவையில்ல. இது நீ தெரிஞ்சுக்கிட்டாலே உனக்கு விஷயம் புரியும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். நீங்க ஒரு ஆர்ட் ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்லுவோம். நிறைய படங்கள்ல கூட சொல்லியிருப்பாங்க. நிறைய ஈஸியா உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னா, இப்ப நான் ஒரு வியாபாரிங்க. ஏதோ ஒரு பொருள் தயாரிக்கிறேன். ஒரு சிறு தொழில் குடிசை தொழில இருந்து ஆரம்பிக்கிறேன். திடுதிப்புன்னு அது வளர்ச்சி அடையும். 4, 5 பிரான்ச் ஓப்பன் பண்ணுவேன். பல நாடுகள்ல பிரான்ச் கிளை பிரிவுகள் உருவாகும். டக்குன்னு பார்த்தா நான் பெரிய அம்பானி மாதிரி வளர்ந்துருவேன். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா என்ன நடக்கும்? நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே, ஓகே, பொறுமையா வளர்ந்துருக்காங்க. இந்த ஏன் பொறுமையா யாருமே வளர்ந்தது? இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே இப்படிதான் வளர்ந்தாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு சிலவங்க முயற்சி பண்ணி பெருசா வளர்ந்துருப்பாங்க. வளர்ந்த பிறகு டேக் ஓவர் பண்ணப்படும். ஒரு கட்டத்துக்கு மேல அங்கேயே இருக்கும். நல்லா உண்மையா நேர்மையா உழைச்சு மேல வந்திருப்பாங்க. இவங்களோட அல்கரித்துக்குள்ள போனோம்னு என்ன ஆகும்னா, நீ இப்படிலாம் பண்ணாதான் இது நடக்க முடியும். இல்லைன்னா ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீ இந்த மாதிரி உன் ஃபுட்ல இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்ட்டு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான். சர்வே பண்ண விட மாட்டான். அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுன்னு சொல்லுவான். சரி, நம்ம சர்வே பண்ணி தான் ஆகணும். அவன் அவன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான்ல, சரி செய்வோம்னு சொல்லி செய்வான். அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ண போறது. நீயே உழைச்சு மேல போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணுவான். கடைசியெல்லாம் முட்டி மோத முடியாது. டாப்புக்கு நீ போயிட்டேன்னா. ஏன்னா டாப் ஃபுல்லா அவன் கண்ட்ரோல். ஸோ அங்க நீ முட்டி மோதவே முடியாது. அடிச்சு கீழே இறக்கிறான். நீ கீழ் லெவல்ல இருந்தா கூட பரவாயில்ல. அவனை முட்டி மோதலாம், சண்டை போடலாம். நீ டாப்புக்கு போயிட்டேன்னா கண்டிப்பா அவன்கிட்ட மோத முடியாது. அவன் எனக்கு அந்த மாதிரி கட்டமைச்சிருக்கானுங்க. டாப்புக்கு போனா கண்ட்ரோல் எடுத்துருவோம். அதே மாதிரி நீ ஒரு ஆர்டிஸ்டா இருக்க. படம் வரையறேன்னு வச்சுக்கோமே. நீ ஒரு படம் வரைஞ்சிருப்ப. அந்த படத்தை நீ சேல் பண்ண சொல்லுவானுங்க. என்ன தெரியுமா சேல் பண்ண சொல்லுவாங்க? ஒரு வெப்சைட் மாதிரி கொடுத்து இந்த வெப்சைட்ல சேல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நாட்டுல எவனோ ஒருத்தன் பல பில்லியன்ல கொடுத்து அந்த அந்த ஆர்டிஸ்ட் அந்த போட்டோஸோ இல்ல அந்த ஆர்ட்டோ வாங்கிடுவான். உனக்கு பல மில்லியன் பணக்காரன் ஆயிடுவார். இப்ப என்ன நடக்கும்? இவர் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு வரைஞ்சாரு. இந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்சிச்சு. ஒரு ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் பார்த்தேங்க. ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட் ஒரு பேப்பர் மாதிரி வரைஞ்சி செவுத்த ஒட்டிருக்காங்க. எத்தனையோ லட்சங்கள் கோடியில வாங்கின மாதிரி போட்டிருந்தாங்க. என்னங்கடா ஒரு நீங்க தேடுங்க, நியூஸ்ல இருக்கு. நான் கிடைச்சா கூட நான் போட்டு விடுறேன். பெரிய ஒரு வெள்ளை போர்டு. அந்த போர்டை கோடியில வாங்கியிருந்தாங்க. இதுதான் இப்படிதான் நடக்குது. ஒயிட் மணி இந்த மாதிரி ஹவாலா அந்த மாதிரிலாம் பண்றாங்க. இப்படிதான் நடக்குது. பல படங்கள்ல ஓப்பனா சொல்றானுங்க. இது படத்துல சொல்றாங்கன்னு நினைப்பீங்க. ரியல் லைஃப்ல நடக்கிறதாண்டா அவன் கிண்டலா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஒரு தேட்டருக்கு போனேன்ல, இன்டெலிஜென்டா இருந்தா வெளியே போ, முட்டா பையலா இருந்தா படம் பாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணுவ? நீ வந்து என் கூட சேரணும்னு நினைச்சா சேர முடியாது. நீ என் கூட சேரணும்னா நான் தான் முடிவு பண்ணணும். ஒரு டைலாக் இருக்குங்க, இது ராஜு பாய் சொல்லுவாப்ல. ராஜுடா, நான் சாகணும் அதை நான் தான் முடிவு பண்ணும். நீ சாகணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணும். நீ சாகனாலும் நான் தான் முடிவு பண்ணணும். நான் சாகனாலும் நான் தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி என் கூட நீ சேரணும்னா நான் தான் முடிவு பண்ணணும். நீயாலாம் வந்து சேர முடியாது. நீ என்னதான் ஃப்ராடுத்தனம் மொள மாதிரித்தனம் பண்ணாலும், நீ அவனோட டெவிலாவே இருந்தாலும், அவன் முடிவு பண்ணாம நீ அவன் கூட சேரவே முடியாது. ஏன்னா அவனோட கட்டமைப்பு அவ்வளோ நேர்த்தியா கட்டியிருக்கான். சீரியஸ்லி தரமா கட்டியிருக்கான். செங்கலை பேத்தெடுக்கிறக்குள்ளே இன்னொரு செங்கலை வச்சு பூசி முடி ஒரு கோட்டையே கட்டிடுறான்னா, அப்ப அவனோட கட்டமைப்பு எவ்வளவு தெளிவா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவ்வளோ ஈஸியா உடைக்க முடியாது. ஆனா முடியும். ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா நாம அவேர்னஸ் ஆகணும். இப்ப அவனோட கட்டமைப்பெல்லாம் உடைக்க முடியாது. ஆனா நாம அவேர்னஸ் ஆயிட்டோம்னா அந்த கட்டமைப்பு ஆட்டோமேட்டிக்காவே விழுந்துரும். ஏன்னா அந்த கட்டமைப்பை தூக்கி சுமக்கிறதே நாம தான். உங்களுக்கு புரியுதா? நாம சிந்திச்சிட்டோம், நம்ம தெளிவாயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவனோட கட்டமைப்பு காணாம போயிடும். ஏன்னா அதை தூக்கி சுமக்கிறதே நீங்க தானே. அது உங்களுக்கு தெளிவா இன்னும் அடுத்தடுத்து சொல்றேன். ஓகே. இப்ப சேர்ந்தாலும் இந்த மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. நல்லா தானே ப்ரோ இருக்கு. நம்மளும் இப்படி ஒரு சேர்ந்துடலாமே நீ யோசிப்ப. அங்கதான் நீ நிக்கிற. அங்கதான் நீ தப்பா யோசிக்கிற. சாதகத்தை சொல்லும் போது பாதகத்தை சொல்றேன் கேட்டுக்க. பாதகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நீ உள்ள போயிருவ. நல்லா வெல்த் ஆயிருவ. பயங்கரமா இருக்கும். உன்கிட்ட இல்லன்னு ஒண்ணு இல்லவே இருக்காது. எல்லாமே இருக்கும் உன்கிட்ட. ஸோ பணம், பொருள், பேர், புகழ் எல்லாமே இருக்கும். ஆனா நிம்மதின்னு ஒண்ணு உன்கிட்ட காணாம போயிடும். ஏன் ப்ரோ அப்படி அது எப்படி ப்ரோ காணாம போகும் அப்படின்னா, உன் சோல்னு ஒண்ணு இருக்குல்ல. உன் சோல் வந்து அது ஹாப்பியா இருக்கும். நீ ஏழையா இருந்தாலுமே ஒரு நிம்மதி கிடைக்கும் உனக்கு. நைட்டு தூங்குனா தூக்கம் வரும். காலைல இருந்துச்சுன்னா வேலைக்கு போவ. ஸோ ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா நீ அவங்க ராணியோட பிடிக்கல போக மாட்ட. மொதல் நீ லைனுக்குள்ள போயிட்டாலே மொதல் அக்ரிமெண்டே உன் சோல் தான். உன் சோலை தூக்கிடுவானுங்க. உன் சோலை தூக்கிட்டா நீ வெறும் பிண்டம் போனோம். அவன் ஆட்டி வைப்பான். யார் ஒருவன் ஆடாதாரே கண்ணா, இந்த பாட்டு இருக்குல்ல அந்த மாதிரி. நீ ஒரு வெறும் பொம்மை, சூனிய பொம்மை மாட்ட. அவன் சொல்றத நீ செய்யணும். செய்யலைன்னு வச்சுக்க, உன் வீட்டுல விடும். உன் வீட்டுல சுத்தி பண்ணுவேன். உங்க அப்பா அம்மா ரோட்ல போவாங்க. டமான்னு ஒரு லாரி வந்து டமால் அடிக்கும். ஏன்னா உன் முன்னோர்களுடைய
பாதுகாப்பு உன்னுடைய குலதெய்வத்தோட கட்டுப்பாட்டுல இருந்து நீ வெளியே போயிருவ. வெளியே போய் எதிரியோட பிடியில அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள போவ. அவன் உன்னை வளர்க்கணும், உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கவே மாட்டான். அவனுக்கு தேவைன்னா உன்னையும் பலி கொடுப்பான், அவன் பிள்ளையும் பலி கொடுப்பான். ஸோ அவங்க அந்த மாதிரி ஆட்கள். நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம குலதெய்வத்தையும் நம்ம முன்னோர்களும் வணங்காட்டியும் நம்ம பேணி பாதுகாப்பாங்க. ரொம்ப பயங்கரமா கட்டுப்பாடா நம்மளை பாதுகாப்பாங்க. இவங்க பிடி அப்படி கிடையாது. உள்ள அவன் கூட நீ சேர்ந்துட்டாலும் அவனுக்காக நீ எவ்வளவுதான் நேர்மையா உழைச்சாலும் அவனுக்கு தேவை இந்த இடத்துல இந்த விஷயம் நடக்கணும். அதுக்காக நம்மளாலே பலி கொடுத்துருவான். அசால்ட்டா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா நீ குறுக்கு வழியில சம்பாதிக்க தானே போனேன். அப்போ உனக்கு அங்கேயே நேர்மை உடஞ்சிருச்சே. நீ நேர்மையா இருக்கும் போது, உன் முன்னோர்கள்ட்ட நேர்மையா இருக்கும் போது அவங்க உனக்காக முட்டி மோதுவாங்க. கடைசி ஒரு சுட்டு இருக்க வரைக்கும் முட்டி மோதுவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. நீ போறதே குறுக்கு வழி தான். அதாவது தப்பு பண்றது தான் நீ அங்கேயே போற. அப்போ அப்படி போனேன்னா ஏண்டா நீ வந்ததே இந்த குறுக்கு வழியில, அப்போ நான் உன்னை எதுக்கு நான் வச்சுக்கணும்? நாளைக்கு நீ எனக்கே போட்டதில் மட்டும் என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்பான். ஸோ அதனால ஈஸியாக போட்டு விட்ருவோம். திருப்பி சொல்றேன், நடக்கும். பைத்தியமா வாங்க வீட்டில் இருக்கவங்கலாம் சம்மந்தமே இல்லாமல் ரேர் டிசீஸ்லாம் வரும். ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். இறப்புகள் அதிகமாக இருக்கும். இதான் நம்ம ரியாலிட்டி. அவங்க கட்டுப்பாடுகளை போல ஒரு சில அசைன்மெண்ட்லாம் கொடுப்பானுங்க. அந்த அசைன்மெண்ட் நீ செய்யலைன்னு வச்சுக்கோமே, எல்லாம் என்னுடைய போக்குக்கு நீ போகலன்னு வச்சுக்கோமே, ஒரு சில நேரத்துக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீ யோசிப்ப. இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவ. நீ என்ன பண்ணிருக்கலாம்? பண்ணு, என்கிட்ட காசு பணம் இருக்கு, நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு நினைப்ப. டேய், கட்டமைப்பு நேர்த்தியா அவன் கட்டி வச்சிருக்கான்டா. உன் சோலை நீ எழுதி கொடுத்துட்ட. உன் சோலை நீ எழுதி கொடுக்குறன்னா ஒட்டுமொத்த உன் லைனேஜே எழுதி பணைய வச்சுட்டேன்னு அர்த்தம். உன்னோட வம்சாவளி இருக்குல்ல, அதை மொத்தமாக போய் அவன்கிட்ட பணைய வச்சுட்டேன்னு அர்த்தம். ஸோ உன் ஃபேமிலி, உன் குழந்தை, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் அவனுக்கு எழுதி கொடுத்த மாதிரி. தாத்தா சொத்து பேரனுக்கு போதா? அதே மாதிரி தாத்தா போய் அவன்கிட்ட சோலை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்னா பேரன் ஃபுல்லாக சோலை. உனக்கு புரியுதா புரியலையா? இதை பண்ணியிருக்கான் அவன். இந்த மாதிரி போகுதா? அவனுக்கு தேவை நீ வேலை செய்யணும். செய்யலைன்னா முடிச்சு விடுவான். நீ நினைப்ப ஒரு நம்மளை போட்டு தள்ளணும். அதெல்லாம் கடைசி கட்டம் தான். உடனே அடிப்பான். உன்னுடைய அந்த அடிவேர் இருக்குல்ல, சொல்ற அடி கலக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்க கலக்குமோ, எதை அடிச்சா கலக்குமோ அதெல்லாம் கலக்கும். ராணி நீ இலசுபட்ட ஆள் நினைச்சுக்கிறியா? அது மோசமான ஆளு. ஸோ இந்த கருவணம்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அதுல கிளைமேக்ஸ் இருக்கும். கிளைமேக்ஸ் அந்த ராணியோட இன்ட்ரோ காட்டுவாங்க. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை மட்டும் நீ பாரு. அதான் இது வரைக்கும் நான் ராணி எவ்வளவு அக்யூரேட்டா எங்கேயுமே பார்த்தது இல்லை. அவ்வளவு நேர்த்தியா சொல்லியிருக்கான். தெளிவா இருப்பாங்க. கருவணத்துல அதுதான் ராணி. அப்படிதான் இருப்பாங்க. பாவம் முன்னியும் நேரம் எதுவுமே கிடையாது. அடிச்சு இறங்கி செய்வா. யோசிக்கவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்க அவள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா உனக்கு நியாயம் புண்ணியம் பார்த்துட்டு இருப்பாள? பார்க்கவே மாட்டான். புரிஞ்சுக்கோ. நான் நிறைய பேருக்காக அதை சொல்லிட்டு இருக்கேன். செலிபிரிட்டி நாங்களாம் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருப்பேன். நீ தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்ட. நீ விழுந்து ஒரு புதைக்குழி மாதிரி. அந்த புதைக்குழிலேருந்து வெளியே வரவே முடியாது. அதை நீ வெளியே வரணும்னு நினைச்சேன்னா உன் குலதெய்வமும் உன் முன்னோர் தான். ஆனால் அதுக்கும் நீ ஒரு பெரிய இழப்பை கொடுத்துட்டு தான் வர முடியும். உடனேலாம் வர முடியாது. பட் அடுத்த ஜென்ரேஷன் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதாவது சாதகம் நிறையா சொல்லிட்டேன். பாதகம் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஏன் கம்மியாக சொல்லியிருக்கேன்னா இன்னும் நிறையா சொல்லலாம். அவன் அப்புறம் திருப்பி இந்த சேனலுக்கு ஒரு சைட்டு கொடுத்துட்ருவான். ஸோ மேலோட்டமாக முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். உனக்கு பாதகம்ன்றது நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். காசுன்றது ஒரு குப்படா, வெறும் காகிதம், மரக்கூழ். அதுக்கு இவ்வளோ ஆசைப்பட்டு போய் ஓடி கூடி உழுறியே, உன்னெல்லாம் என்ன சொல்றது? எங்களுக்கு எங்கெல்லாம் போக தெரியாமையா இருக்கு அவங்க கிட்ட. எனக்கு நான் ஒரு விஷயத்த பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு 150 தடவை யோசிப்பேன். இதை பண்ணா என்ன நடக்கும்? 10 கான்செப்ட் நான் யோசிச்சு பார்ப்பேன். இந்த வழியில நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராலி அடிக்குமா, பைக் அடிக்குமா, கார் அடிக்குமா, இல்லை பள்ளம் இருக்குமா, இல்லை முள் இருக்குமா அப்படின்னு 1008 யோசனை யோசிச்சு இதெல்லாம் வந்தா எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு தான் அந்த லைன்லயே போவேன். அப்படி யோசிக்கிறவன் எப்பறம் இந்த கருமாந்திர வழியில போவேன்? உள்ள அந்த வாசல்ல அந்த கேட்டே சுடுகாடு மட்டையோட தான் தொங்கிட்டு இருப்பேன். அதுக்குள்ள எப்பரா போவேன்? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ. பார்க்கறதுக்கு அப்படியே தங்கத்தட்டுல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா ஃபுல்லா விஷம். தட்டு மட்டும் தான் தங்கம், உள்ள இருக்கிறது விஷம். அது தின்னா சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க, தப்பிச்சுக்க. நான் நிறைய பேர் முக்கியமான புள்ளிகளை தான் சொல்லிட்டு இருக்கேன். சாதாரண நாட்கள்லாம் அங்கே அந்த லைன் பக்கம் போகவே மாட்டாங்க. நான் சொல்றது அப்படி ஒரு லைன் இருக்குது கூட தெரியாது. நான் சொல்றது ஆல்ரெடி மாட்டிக்கிட்டு முடிக்கிறானுங்களா அவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி உனக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. குலதெய்வம், முன்னோர்கள். தேடி பிடிச்சி ஓடு. அவ்வளோதான். தப்பிக்கு என்ன அங்கிட்ட ஓடு. இல்லையா எங்கிட்ட போ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கிடைக்கும் அதில் போட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா வீடியோஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ லைக்கை போட்டு விடுங்க. நீங்கள் போடுற லைக் தான் அடுத்து சேனல் க்ரோ ஆகும். லைக்ஸ், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்கள காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.